அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். எல்லா மாணவர்களுக்கும் நான் அறிவித்தல் முதல்ல சொல்லிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோவாலோட மெக்கானிக்ஸுக்குரிய ஒரு ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபிசிக்ஸுக்குரியது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிற மாணவர்கள் நீங்கள் 07458 நம்பருக்கு வாட்ஸ்அப் கூட மெசேஜ் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு இதில் வந்துக்கிட்டு நிறைய முக்கியமான விஜயங்கள் இதில் கற்றுக் கொடுக்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு எம்சிக்யூ கிட்டத்தட்ட 10 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் வந்து மெக்கானிக்ஸ் வந்துருக்குது. இதுக்குரிய விளக்கங்கள் நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் ஒரு டம்டைக்கு நம்ம என்ன முடிச்சுன்னா அதில் வந்து மெக்கானிக்ஸுக்குரிய 2 எம்சிக்யூ நம்ம என்ன முடிச்சுன்னா பார்க்க போகிறோம். சரிதானே? இது வந்து 2028ஆம் தேதி ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. விரும்புகிறாங்க ஜாயின் பண்ணி கொள்ளணும். இப்போ என்ன செய்ய முடிச்சுன்னா நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி நடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 16வது எம்சிக்யூ என்னடிச்சுன்னா ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிற மாதிரி படம் தந்திருக்காக கேள்வியை வாசிக்கன்னு பாருங்க. வெவ்வேறு திரவியங்களினால் செய்யப்பட்ட முறையே 10 கிலோகிராம் 5 கிலோகிராம் தெளிவுள்ள ஏக்கமா பி எனும் 2 பெட்டிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கரடான கிடை மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டது. கரடான கிடை மேற்பரப்பின் மீது வச்சாங்களா? சரியானே? பெட்டி ஏக்கும் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு ஆய்வு குணம். பெட்டி ஏக்கும் இதுக்கும் இருக்கிற மியூ வந்து பார்த்தீங்கன்னா இதே மியூ வந்து பார்த்தீங்கன்னா 0.5 அது இதில் வந்து இது என்ன இயக்கப்பாட்டு இராய்வு குணம் சரியா ஆகும். சரியானே? பெட்டி ஏக்கும் ஒரு கிடை விசை 100 நியூட்டன் பிரயோகிக்கப்படும் போது பெட்டி ஏக்கு பெட்டி பிக்கும் இடையே உள்ள மறுதாக்கம் 40 நியூட்டன். என்ன கண்டிச்சா 100 நியூட்டன்ல ஒரு விஷயம் கொடுக்காங்க பெட்டி ஏக்கு. அந்த பெட்டியை கொடுக்கக்கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி ஏக்கும் பிக்கும் இடையான மறுதாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி ஏக்கும் பிக்கும் இடையான மறுதாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன் ஆகும். மேற்பரப்புக்கும் முடியல, அதாவது பெட்டி பிக்கும் மேற்பரப்புக்கும் இடையான இயக்கப்பாட்டு ஆய்வு கட்டியாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி சரி பார்த்தீங்கன்னா சமரி வச்சிருக்க பாருங்க. இப்படி படம் வந்துருக்குது. குட்டி பிங்கிறது இருக்குது. குட்டி ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோகிராமும் குட்டி பி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோகிராமும் குட்டி ஏக்கும் மேற்பரப்புக்கும் இடையான ஒரு இது செஞ்சுக்காங்க இருந்துச்சுன்னா 0.5 இயக்கப்பாட்டு விரைவு குணம் வந்து இருக்குது. பெட்டி ஏக்கு நேரம் இருந்துச்சுன்னா 100 நியூட்டன் நிச்சயம் கொடுக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி ஏ பி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி தண்ணி இருக்குது. நான் என்ன இருந்துச்சுன்னா செய்ய லேசிக்காக விஷயங்களை குறிக்கிறதுக்கான நிச்சயம் இருந்துச்சுன்னா அதை பிரித்து எழுதுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுதாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன் நிற்குது. சரி, இதில் விஷயம் குறிக்கிறதுக்கு இது போன என்ன இருந்துச்சுன்னா இதையும் மேற்பரப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்கேன் விஷயம் குறிக்கிறது. உண்மையிலே இந்த மேற்பரப்போட பட்டு தான் இருக்குது. இப்படி தான் பெருமன் நாடுக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுச்சுன்னா கேள்வி விஷயம் வம்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கணும். முதலாவது இதில் விசைகளை குறிக்க தெரியும். சரியே? இப்போ ஏர்லியான ஒரு வீடியோ செஞ்சு ஒரு ஃபுல்லாக ஒரு கேர்ளோ ஒரு போயோ தெரியல, அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப் சேனல் வீடியோக்குள்ள விசை குறித்தல் சம்பந்தமான ஒரு தெளிவங்கள் வைத்தாங்கிற மாதிரியான ஒரு வீடியோ அப்லோட் பண்ண தெரியுந்தாங்க. இந்த கேள்விகளோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விசை குறித்து சம்மந்தப்பட்டதுங்கிறது அதையும் நம்ம என்ன முடிச்சுன்னா இதில் நினைச்சு கொள்வோம். சரியே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 கிலோகிராம்ங்கிறதால இது 100 நியூட்டன் விசை தாக்கும். அப்போ நிறைய என்ன செய்யும் நோக்கி தாக்கும். நோக்கி தாக்கம் என்ன செய்யும்? அதில் தாக்கம் வந்து இங்கே இருக்கும். அது என்ன 100 நியூட்டனை தான் இருக்கும். அதில் மறுதாக்கம் என்ன இங்கே இருக்கும். அதுவும் என்ன 100 நியூட்டன். உண்மையிலே என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த 100 நியூட்டன் இந்த 100 நியூட்டன் இந்த 100 நியூட்டன் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் நான் விளம்பரம் நமக்கு தண்ணி இருந்துச்சுன்னா தள்ளி எழுதுறேன். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 கிலோகிராம்ங்கிறது என்ன செய்யணும்னா இங்கே இருக்கும் 50 நியூட்டன் இங்கே இருக்கும். 50 நியூட்டன் இங்கே இருக்கும். அதில் தாக்கம் இங்கே இருக்கும். அதில் மறுதாக்கம் என்ன பண்ணிச்சுன்னா இங்கே இருக்கும். சரியே? அதே மாதிரி இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா 100 நியூட்டன் கூட தள்ளக்கூட என்ன இருந்துச்சுன்னா இது இங்கே இயங்க எத்தனைக்கு இருந்துச்சுன்னா பெண்ணு பண்ணிச்சுன்னா உராய்வு விஷயம் என்ன செய்யும்? இங்கே எழுதாக்கும் இந்த பட்டியல் மியூ ஆரங்கள் நமக்கு தெரியும். 100 நியூட்டன் போட்டு 100. சரியே? அப்போ என்ன 100 மியூ நமக்கு என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ளே 100 மியூ. அதே மாதிரி என்ன செய்யும்? நீங்கள் என்ன 40 நியூட்டன் பட்டியல் விஷயம் இங்கே இருக்குது. அப்போ இதுலையும் என்ன செய்யும்? இங்கே எதையும் 100 என்ன மியூ 100 பண்ணுது. ஏன் மியூ 2 இருக்கும்? ஏன் ரெண்டு வேறு தெளிவியான பட்டியல்கள் வேறு இயக்கப்பாட்டு விராய்வு குணம் நிற்கும். அப்போ நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா இது நம்ம என்ன இது ஆர் வந்துக்கிட்டு 50 மியூ ஆர் நமக்கு தெரியும். என்ன ஒரு விராய்வு விஷயம் நமக்கு காண்றதுக்கான சாம்பாடு மியூ ஆர். ஆரங்கிறது என்ன மறுதாக்கம்.
மறுதாக்கம்ங்கிறது நினைக்கிறேன் 50 நியூட்டன் தான் என்ன அந்த மறுதாக்கம். அப்போ நான் என்ன செய்கிறேன் 50 μ2 ஆகிட்டு μr. சரி இப்போ நேரம் சரி பாருங்க பெட்டி ஏக்கு என்ன செய்யறேன்னு எங்களுக்கு செய்யல எஃப் சமன் எம்ஏங்கிற சாம்பாட்டு யூஸ் பண்ணணும் எங்களுக்கு சேர்ந்த 100 நியூட்டன் மைனஸ் என்ன 40 நியூட்டன் எதிர்த்து செய்திருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு இந்த 100 μ1 என்ன எதிர்த்து செய்திருக்குது சமன் இது தண்ணி வந்து நமக்கு தெரியும் 10 தண்ணி வந்து தீர்மானிச்சு. அப்போ 10 ஏ அதாவது வந்து 10 கிலோகிராமும் இதற்கு வந்து ஏ இதில் 6 முடுகள் ஏ எடுக்கும். சரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 நியூட்டன் மைனஸ் 100 மியூ வந்து என்ன செஞ்சுக்காங்க தந்திரிக்காங்க நமக்கு என்னண்டு 0.5 இதில் மியூ1 என்ன செஞ்சுக்காங்க 0.5 தந்திரிக்காங்க. அப்போ நம்ம என்ன கணித தர 0.5 சமன் 10 ஏ 60 மைனஸ் 50 சமன் 10 ஏ சமன் என்ன 10 × 10 ஏ சமன் 1 ms மைனஸ் 2 இது 6 முடுகள் 2 பார்த்தீங்கன்னா 1 ms மைனஸ் 2 இருக்குது. சரி இப்போ நம்ம என்ன செய்யணும் இது ஒரு ms மைனஸ் 1 இயங்கினா இது என்ன செய்யணும் இதில் ஏயும் இதில் 6 முடுகளும் நெய்யும் சமனாக ஒன்றா தானே போகுது ஒன்றா தானே இயங்க போகுது. அப்போ இதில் சமனாயிக்கும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய வந்துச்சுன்னா பெட்டி பிக்கு என்ன செய்ய வேண்டாம் இங்கிலாந்து செய்யல எஃப் சமன் எம்ஏஎன்ஐயும் யூஸ் பண்ணும். அங்களுக்கு என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு 40 நியூட்டன் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு இங்கிலாந்து சீர் எடுத்தோம்னுச்சுன்னா 50 μ2 சாப்பிடுது. சரிதானே இந்த μ2ங்கிறத நமக்கு காணணும். அது அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு திணிவு என்ன 5. அதே மாதிரி இதற்குரிய 6 முடுகள் என்ன 1. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு 40 இங்கே இருக்க இந்த 5 இங்கே கொண்டு வருவோம் இங்கே 50 μ2 அங்கே கொண்டு போவோம் வந்துச்சுன்னா 50 μ2 35 சமன் 50 μ2 எடுத்து வந்துச்சுன்னா 35 × 50 μ2 எடுத்து வந்துச்சுன்னா 0.7. சரியே இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு முதலாவது தான் இதுக்குரிய ஆன்சர் 0.7ங்கிறது. சரிதானே விசைகளை குறிக்க நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே தாக்கமரதாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா மேற்பரப்புக்கு செங்குத்தாയിരിக்கும். அது சாய்தளமாக இருந்தாலும் சரி வட்ட மேற்பரப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாச்சு. நான் வட்டத்தை எடுத்தீங்கன்னு கோலம் இருந்துச்சுன்னா அதில் எடுத்தீங்கன்னு அதில் தொடலிக்கு என்ன செங்குத்து ஆரையை நோக்கி போகும். தொடலிக்கு செங்குத்தாச்சு அதில் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா தொடலிக்கு செங்குத்தாச்சு மரதாக்கம் போகும். இப்போ இடத்துக்கு தொடுவாட்டி இருந்துச்சுன்னா அது மேற்பரப்பு. சரி இப்படிதான் விசைகளை குறிப்போம். அதே மாதிரி விசைகளுக்கான கேள்விகளை செஞ்சு கொள்வோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 43வது MCQ கேள்வியை பார்க்க போகிறோம். 43வது MCQ 2024ஆம் ஆண்டு வந்தது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன செய்யுங்கன்னா கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. அதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு விளங்கப்படுத்தி வேண்டியிருந்தாலும் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் அதுக்குரிய கேள்வியோட வந்து என்ன சின்ன வீடியோவை போடுவோம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு 43வது MCQ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கேள்வியை வாசிக்க கேளுங்க. கிடையுடன் சாய்வு தீட்டாவாகவும் என்ன இருந்துச்சுன்னா கிடையுடன் சாய்வு இருக்கிற ஒரு சாய்வு இருக்கிற ஒரு இது இருக்குது தீட்டாவாக இருக்கிற ஒரு சாய்தளத்தில் அதோட சாய்தளத்தின் மேல் அரைவாசி ஒப்பமாக இருக்கும். அதே வேலை இது எடுத்தோம்னுச்சுன்னா அரைவாசி பிரிப்பும் இதை L/2 கொண்டு எடுக்கும் இதே மேல்/2 கொண்டு எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரடாகும். இது வந்து கரடாகும். அது வந்து ஒப்பமாகும். அரைவாசி ஒப்பமாக இருக்கும் அதே வேலை அரைவாசி கரடாக உள்ளது. மேல் அரைவாசி ஒப்பமாக இருக்கும் அதே வேலை கீழ் அரைவாசி மீது கரடாக இருக்குது. மேல் அரைவாசி மீது ஒப்பமாக இருக்குது கீழ் அரைவாசி மீது கரடாக இருக்குது. தளத்தின் உச்சியில் ஓய்விலிருந்து இயங்க தொடங்கும் ஒரு குட்டி கூழ் நோக்கி வழுக்கி தளத்தின் அடியின் 3 மோய்க்கு இருக்கின்றது. என்ன குட்டி வந்து என்ன செய்து பார்த்தீங்கன்னா தளத்தில் உச்சியில இருந்து என்ன இருந்துச்சுன்னா இயங்கி வந்து இவருக்கு என்ன செய்யுதுன்னா அதில் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேகம் என்ன செய்யுதுன்னா 0 ஆகுது. இதில் யூ வந்து என்ன செய்யுதுன்னா 0 ஆகுது. 0ல இங்கே வந்து விரப்பு 0 ஆகுதுன்னு சொல்றாங்க. சரின்னா இப்போ கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தளத்தின் அடியின் 3 மோய்க்கு வருகின்றது. குட்டிக்கும் தளத்தின் அரைவாசிக்கும் முடிவுள்ள இயக்கப்பாடு இருக்கணும். இந்த தளத்தில் அரைவாசி இருக்கிற இதுதான் கேள்வி.
சரியே இதான் கேள்வி. இப்போ நாம் என்ன செய்ய முடிச்சுன்னா நமக்கு தெரியும் இப்போ ஒரு சாய்தளத்தை எடுத்த முடிச்சுன்னா ஒரு சாய்தளத்தில் இப்போ டீட்டாங்கிற கோணத்தில் இருக்குன்னு இப்போ இதனே போயிருந்துச்சுன்னா இயங்க போகுது இயங்க போனால் இதில் ஜி எப்படி இருக்க முடிச்சுன்னா இதில் எம்ஜி இப்படி இருக்கு அதாவது வந்து பார்த்த முடிச்சுன்னா இது வந்துக்கிட்டு விசையை கருதப்படும் விசையை கருதாமல் என்ன முடிச்சுன்னா இது கீழ் நோக்கி என்ன முடிச்சுன்னா ஜி எங்கிற 6 மூடுகள் இங்கே போகுது சரியே இப்போ இதுக்கு செங்குத்தாக அழுத்தம் முடிச்சுன்னா இப்படி அழுத்தம் முடிச்சுன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு இது வந்துட்டு இதுக்கு சமாந்தரமாக ஒரு கோடு அடிக்குது சமாந்தரமாக கோடு அடிக்கணும்னு இது என்ன செய்ய வந்துச்சுன்னா தீட்டாவாக இருக்கும் இது தீட்டாவாக இது என்ன 90ங்கிறதால இது வந்துட்டு 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும் இப்போ இதை கருதுனீங்கன்னு இந்த முக்கோணி இது 90 மைனஸ் தீட்டாங்கிறது இதை நீங்கள் தீட்டாவாக இருக்கும் அப்போ இந்த தீட்டா இருந்தால் இந்த கோணம் என்ன தீட்டாங்கிறது நீ எவ்வளோ கொண்டு இதை இதுக்கு செங்குத்தாக போடுறேன் சரி செங்குத்தாக போடணும் இது எப்படி வருமானுச்சுன்னா உங்களுக்கு விசை பிரிப்பு தெரிஞ்சிருக்கணும் இது காவி பிரிப்பு உங்களுக்கு நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும் இது எப்படி பிரிக்கலாம் இங்கே திசையில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே திசையில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் ஜி கொஸ்தீட்டான்னு சொல்லி ஜி கொஸ்தீட்டா அதே மாதிரி என்ன ஜி சைன் தீட்டான்னு சொல்லி உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் சரி இதை நான் இப்போ என்ன பண்ணேன்னா இதுக்கு இங்கே திசையில் ஜி சைன் தீட்டாங்கிற 6 மூடுகள் நீ பண்ணிச்சுன்னா சாதாரண புதிய இயக்கத்தில் வருது இது வரைக்கும் இப்போ நான் என்ன நினச்சேன்னா இப்போ அதை யூஸ் பண்ண போகிறேன் இங்கே இருக்கிற விவேகத்தை காணப்படும் V1 என்ன பண்ணுச்சுன்னா காணப்படும் கண்டு அதுக்கு பிறகு நிச்சயத்துக்கு வருது சரியே இப்போ இங்கே வந்துட்டோம் இங்கே இதை காணப்போம் சரியே இப்போ பாருங்க இங்கே திசையில் நேர் நின்றுச்சுன்னா பெட்டிக்கு நான் நேர் நின்றுச்சுன்னா என்னதை யூஸ் பண்ணலாம் தூரம் தெரியும் 6 மூடுகள் தெரியும் ஆரம்ப வேகம் தெரியும் இறுதி வேகம் காணும் அப்போ இதுக்குரிய இயக்கப்பட்ட சாம்பாடு என்ன V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS டைமை பற்றி தரவும் இல்லை அப்போ நம்ம என்ன இதை போட்டுவிட்டு நம்ம என்ன V வர்க்கம் காண வேணும் சரி U வர்க்கம் இங்கே என்ன இருக்குது 0 2 G sin theta into L/2 V வர்க்கம் சமன் எடுத்தோம்னா LG sin theta சரி இதை அப்படி இருக்கட்டும் தேவையான என்ன அப்போ போடுவோம் இப்போ என்ன செய்ய முடிச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவரது எதிர வேகம் இதாக இருக்க போகுது எல்ஜி சைன் தீட்டாவாக இருக்க போகுது V1 சரியே இப்போ நாம் என்ன முடிச்சுன்னா அடுத்த ஹாஃபுக்கு எப்படி கொண்டு போகிறோம் அடுத்த ஹாஃபுக்கு இதை கொண்டு போகணும்னு சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா இங்கே இந்த கரடான மேற்பரப்பு வரக்குள்ள இது 6 மூடுகள் இயக்க முடியும் செய்யணும் கரடான மேற்பரப்பு 6 மூடுகள் இயக்கணும் நமக்கு தெரியும் அப்படி கரடான மேற்பரப்பு இயக்கணும்னுச்சுன்னா இப்போ நாம் என்ன நேரத்தோட இதை இது என்னச்சுன்னா விசைகளை கருத்தில் கொண்டு நாம் செஞ்சோம் இயக்கத்தை எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண முடியும்னா இது விசைகளை நாம் என்ன பண்ண கருத்தில் கொண்டு 6 மூடுகளை காணப்படும் டீட்டான் எடுத்த முடிச்சுன்னா அங்கே இருக்கிற மாதிரி தான் இது எம்ஜி இங்கே இருக்குதுன்னுச்சுன்னா இது என்ன தீட்டான்னுச்சுன்னா எம்ஜி கொஸ்தீட்டாவும் இங்கே வந்து என்ன போகுது எம்ஜி சைன் தீட்டாவும் என்ன போகுது இருக்க போகுது இருந்து நான் இப்போ என்ன பண்ண சரி பார்த்தீங்கன்னா இது ஆர் அப்போ இங்கே சாக்க போகிற இது என்ன உராய் விசை என்ன மியூ ஆர்ங்கிறது என்ன இங்கே ஆறா வர போகிறது என்ன இங்கே ஆறா வர போகிறது இங்கே இந்த எம்ஜி கொஸ்தீட்டா தான் இந்த எம்ஜி கொஸ்தீட்டா தான் இங்கே இப்போ 6 மணி வர போகுது அப்போ எம்ஜி கொஸ்தீட்டா சரியே இப்போ நான் என்ன நினச்சேன்னா தளத்தின் வழி என்ன இதுவும் தளத்தின் வழி இதுவும் தளத்தின் வழி சரி இப்போ தளத்தின் வழி என்ன நினச்சுன்னா F7 MA யூஸ் பண்ணுறோம் F7 MA யூஸ் பண்ணோம்னு சொன்னால் தளத்தின் வழி இங்கே திசை இருக்கிறது என்ன எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ எம்ஜி கொஸ்தீட்டா சமன் அதில் தெரியும் என்ன எம் ஏ வந்து கண்டுபிடிக்கணும் ஏ எடுப்போம் சரி இங்கே எம்மும் இங்கே பொதுவாக எடுப்போம் இது அதால் என்ன செய்ய முடிச்சுன்னா எல்லாத்தையும் தெரிக்கிறமும் போகும் ஜியை பொதுவாக எடுத்த முடிச்சுன்னா சைன் தீட்டா மைனஸ் மியூ ஜி கொஸ்தீட்டா சமன் ஏ சரியே இப்போ ஏ கண்டுட்டோம் இப்போ நாம் என்ன செய்ய முடிச்சுன்னா இது வந்துக்கிட்டு இங்கே வரக்கொள்ளு இப்போ மாறி என்ன முடிச்சுன்னா இதுக்கு வகைச்சாம்பாடு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நமக்கு என்ன செய்ய முடிச்சுன்னா 6 மூடுகள் தெரியும் ஆரம்ப வேகம் இந்த ஹாஃப் யூஸ் பண்ணுறதால நம்ம இது இப்போ ஏ பி சி எடுத்த வந்துச்சுன்னா இந்த கோரி நம்ம யூஸ் பண்ணோம் A to பிக்கு இங்கே யூஸ் பண்ணினோம் B to சிக்கு சரியே
அப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ யூஸ் பண்ண அப்புறம் என்ன பி டு சி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தெரியும் எஸ் தெரியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஊகம் தெரியும், அதே மாதிரி நமக்கு தேவை வந்துக்கிட்டு என்னன்னு சொன்னால் காண வேண்டியது இந்த மியூ. நமக்கு 6 மூடுகள் தெரியும். அப்போ நம்ம ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், இறுதி வேகம் 0 தெரியும், எஸ்ஸும் தெரியும். அப்போ என்ன நமக்கு யூஸ் பண்ணணும், வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s தான் யூஸ் பண்ணணும். வி வர்க்கம் என்ன இங்கே 0, இங்கே யூ வர்க்கம் ஆக்கி போட்டு இங்கே வி வந்தால் இவருக்கு வி வந்தால் இங்கே யூ வர்க்கம் ஏன்னு சொன்னால் இங்கே இந்தியான சாம்பாடை யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வி வர்க்கம் வந்துக்கிட்டு எல்ஜி சைன் தீட்டா இதில் வர்க்கம் தான் இது இதில் அப்படின்னு போட்டோம்னா தெரியும். ப்ளஸ் சில நேரம் எடுத்து ஒரு ஆய் விஷயம் மைனஸ் போடணும் சரி நீங்கள் நினைக்கப்படாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 முடுறதையே தங்கண்டிக்கும். இதை நீங்கள் மைனஸ் ஆக்கிற முடிச்சு இந்த மைனஸை பொதுவாக அடிச்சு போடுறது தான் இங்கே ஓட்டுவா மைனஸ். நான் இங்கே மைனஸை பொதுவாக அடிக்கிறேன், அதில் வந்து தெரியுறேன் ப்ளஸ்ஸை போட்டு செஞ்சு போடுறேன். 2g sin 2g sin theta minus mu cos theta. சரியே, mu cos theta into s என்ன l/2. இப்போ இந்த இடம் மட்டுப்படும். இப்போ அடைப்பு நீக்கணும்னு சொன்னால் lg sin theta சக lg sin theta minus μg cos theta. சரியே, இப்போ நான் இதை அழிக்கிறேன், இதை அழிச்சிட்டு இங்கே எழுதுறேன். இப்போ பாருங்க, இதை மட்டும் 0 சமன் இதுவும் 2 lg sin theta minus μg cos theta. இந்த μg cos theta மூணு கருத்து μg cos theta சமன் 2 lg sin theta. சரியே, இந்த ஜி மட்டும் பற்றும். இங்கேயும் எழுதியிருக்கும், இங்கேயும் எழுதியிருக்கும், உடனே பார்த்தீங்கன்னு இங்கேயும் எழுதியிருக்கும். இந்த மட்டும் பற்றும். மியூ cos theta சமன் 2 sin theta. சரியே, மியூ எடுத்த வந்துச்சுன்னா 2 sin thetaவின் கீழ் cos theta மியூ சமன் 2 tan theta. இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது தான் இதுக்கும் ஆன்சர். சரியே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அல்ல வேறு ஏதாவது பாட்டில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ செஞ்சு காட்டணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நான் அறிவித்தல் இருந்துச்சுன்னா நோவா லேர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்ஸில் ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்துக்கிட்டு ஜூலை 28 ஸ்டார்ட் ஆகுது, ஜூலை 28 ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ண விரும்புகிறாக்க 06450 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட இதை ரெஜிஸ்ட்ரேஷன் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு எங்களோட ரெக்கார்டிங் வீடியோஸ் போடுற லிங்க்கும், அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் லிங்க்கும், அதே மாதிரி உங்களுக்கு எங்களோட கான்டாக்ட் நம்பரை போட்டியும் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நினைக்கிற கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி, நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.